மாவட்டம் மன்னார்குடி அருகே அசேஷம் ஊராட்சியில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? அப்பகுதி மக்களுடைய புகார் என்ன? குறிப்பாக தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அசேஷம் ஊராட்சி பாரதாசன் நகர் வழியாக செல்லும் பிரதான அம்பட்டான் வாய்க்கால் பிரதான வடிகால் வாய்க்காலாக இருக்குது. ஏற்கனவே இந்த அகலமாக இருந்த இந்த வாய்க்கால் கடந்த 10 ஆண்டுகளாக முறையாக தூர்வாராத காரணத்தினால இந்த வாய்க்காலில் அகலம் குறைக்கப்பட்டதாலும் மழைநீர் தங்கு தடையின்றி செல்ல முடியாத நிலை இருக்கிறது. இதனால இந்த நூற்றுக்கணக்கான குடியிருப்பு பகுதிகளில் தற்போது பெய்த மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து சூழ்ந்திருப்பதால் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. அம்பட்டான் வாய்க்கால முழுமையாக தூர்வாரி மழைநீர் தங்கு தடையின்றி செல்ல உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பகுதி மக்கள் பலமுறை மன்னார்குடி ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள்கிட்ட கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்காங்க. அது குறித்து அந்த உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தற்போது பெய்த இந்த கனமழை காரணமாக மழைநீர் அந்த தெரு பகுதி முழுவதும் குடியிருப்புகள்ல சூழ்ந்து இருக்கிறது. இந்த பகுதியில் சூழ்நிலை இந்த பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறாங்க. இந்த நிலையில் திடீர் பெய்த கனமழை காரணமாக மழைநீர் சூழ்ந்து இந்த பாரதாசன் நகரில் உள்ள நூற்றுக்கணக்கான வீடுக்குள் தண்ணீர் புகுந்து சென்று புகுந்துள்ளதால் இந்த பகுதி மக்கள் செய்வதை அறியாது திகைத்து அந்த பகுதி மக்கள் வாய்க்கால் இறங்க அடைப்புகளை அவர்களே சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வராங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.